போர் மோட்டார் வேலை பழகுறங்க, லேத் ஒர்க் பழகுறங்க, ஒர்க் ஷாப் வச்சுருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போர் மோட்டார் சர்வீஸ் பண்ணணுன்னா நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. உடுமலை, பொள்ளாச்சி, பழனி சைடு இருக்கிறவங்க நீங்கள் உடுமலை கொண்டு வந்தீங்கன்னா ஒரே நல்ல சர்வீஸ் டெலிவரியோடு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போர் மோட்டார் ரோட்டாரு தேஞ்சு போனதை எப்படி சரி பண்ணுறாங்க பார்ப்போம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா V4 RSP மோட்ரு, லோக்கல் மோட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிளிப் பாடி காயிலும் போயிடுச்சு. சரிங்களா? இது எதனால காயில் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷு போயிடுச்சு. சரிங்களா? இது வந்து ரோட்டாரு, மோட்டார் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ரோட்டரு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பேக் கவர், பின்னாடி வந்து வர்ற புஷ் கவரு. இது புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா பித்தாளை புஷ் போட்டிருக்காங்க. சரிங்களா? இது பித்தாளை புஷ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஆடிச்சுன்னா புஷ்ஷு போயிடுச்சுன்னு அர்த்தம். தேஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி புஷ்ஷு தேஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டார்டர் மாட்டியிருந்தீங்கன்னா ட்ரிப் ஆகிரும். ஏம்ஸ் அதிகமாக எடுத்தால் ஒரு சில ஸ்டார்டர் ட்ரிப் ஆகாது. இல்லைன்னா ஒரு சில மோட்டார் ஏம்ஸ் ரைஸ் ஆகாமல் ஒரே ஏம்ஸில் தான் ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி ஓடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்டாரெல்லாம் தேஞ்சு உங்களுக்கு ஸ்டாமிங்கில் உறைஞ்சி ஸ்டாமிங்கே நகர்ந்துடும், மோட்டாரே ஆகாமல் போயிடும். ஆனால் இந்த மோட்டாரில் ஸ்டாமிங் உறைஞ்சிருக்கு. ஆனால் 18 ஸ்லாட்டுக்குனால உங்களுக்கு ஸ்டாமிங் நகரல. சரிங்களா? 24 ஸ்லாட் தான் அதிகமாக நகரும். சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி புஷ்ஷு போடும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேக் தெரியுங்களா? புஷ்ஷு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பித்தாளை புஷ் போடக்கூடாது. சரிங்களா? போர் மோட்டார் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா பித்தாளை புஷ்ஷு, கன்மெட்டல் புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கார்பன் புஷ்ஷு. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் போர் மோட்டார் பொறுத்த வரைக்கும் கார்பன் புஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லைஃப் வரும். கன்மெட்டல் புஷ் போட்டிங்கன்னா வைப்ரேஷனில் தேஞ்சிரும், இல்லைன்னா ஹீட் ஆகி பிடிச்சிக்கும். ஆனால் உங்களுக்கு கார்பன் புஷ்ஷில் வந்து ஹீட் ஆகாது, வைப்ரேஷன் ஆகலாம் அதிகமாக ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு ஏம்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் கார்பன் புஷ் போட்டிங்கன்னா. ஆனால் கன்மெட்டல் புஷ்ஷில் ஏம்ஸு கொஞ்சம் சேர்ந்து தான் எடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கன்மெட்டல் புஷ் போடும்போது பார்த்தீங்கன்னா லேத்தில் பிடிச்சி கடையும் போது கரெக்டாக சீட்டிங் இந்த கவரோட சீட்டிங்காக கரெக்டாக கடையணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? போர் பண்ணிவிட்டு இந்த சீட்டிங்கை டச் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் சென்டர் பிடிக்கும்போது லேத்தில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டே இந்த சீட்டிங்காக கரெக்டாக சென்டர் பிடிச்சி புஷ்ஷு போர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆனால் ஒன்றும் ஆகாது. அது நல்ல கம்பெனி புஷ் போட்டிங்கன்னா கன்மெட்டல் புஷ் நல்லா ஓடும். ஒரு சில லோக்கல் பிராண்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு தேஞ்சிரும். சரிங்களா? இல்லைன்னா புஷ் பிடிச்சிக்கும். உங்களுக்கு கன்மெட்டல் புஷ் போட்டால் லேத் ஒர்க் வரும். கார்பன் புஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் புஷ்ஷை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு, பழைய புஷ்ஷை உடச்சி எடுத்துகிட்டு புது புஷ்ஷு வந்து நீங்கள் அப்படியே ஒட்டிடலாம் பேஸ்ட்டு போட்டு. சரிங்களா? உங்களுக்கு வந்து லேத் ஒர்க் வராது கார்பன் புஷ் போட்டிங்கன்னா. இது அடுத்து வந்து இந்த ரோட்டார் பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கு. தெரியுங்களா? லைனாக கோடு விழுந்துருக்கு. இது எப்படி சரி பண்ணுற லேத்தில் ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் புஷ் வந்து உள்ளே போகாமல் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டர் வந்து உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது, கார்பன் புஷ் வந்து அதை விட மைனஸில் இருக்குது. இந்த சைஸு ஸ்டாண்டர்டு வந்து நமக்கு அவைலபிளாக மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்களா? 27, 28, 27 இப்படின்னு ஒவ்வொரு சைஸ் கொஞ்சம் தேயும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ் லீவ் தான் அடிக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு அடிச்செல்லாம் கடையக்கூடாது. ஏன்னா வெல்டு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் வெல்டு. சரிங்களா? தண்ணிக்குள்ளே ஓடும்போது எம்எஸ் வந்து வெல்டு அடிச்சிங்கன்னா இத்து போயிடும். நீங்கள் வந்து எஸ்எஸ் லீவ் தான் போட்டு கடையணும். சரிங்களா? ரொம்ப ஓவர் சைஸாக எடுத்துட்டிங்கன்னா. இப்போ நம்ம இது வந்து சாப்பிட்டு வந்து இந்த புஷ்ஷுக்கு சைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி லேத்தில் சைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டர் லேத்தில் பிடிச்சிட்டோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 3J சக்கு தான். ஆனாலும் ரோட்டார் வந்து சக்கு அவுட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 0.00 இருக்கும். இந்த சென்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.00 வச்சு இருக்கணும். சரிங்களா? ரோட்டார் ஒரு லேத்தில் ஓடும்போது அவுட் அடிக்கக்கூடாது. சப்போஸ் ரன் அவுட் இருந்துச்சுன்னா ரன் அவுட் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் சாஃப்ட் சைஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. சரிங்களா? நம்ம புஷ் சைஸ் வந்து 27க்காக நம்ம சைஸை வந்து லைட்டாக கடைஞ்சிட்டு லைட்டாக எம்ஆர் ஷீட்டில் பாலிஷ் பண்ணிக்கணும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷின்லேயும் சாஃப்ட் சைஸ் கிரைண்டிங் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லேத்லேயே பாலிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த கிரைண்டிங் மிஷினில் எப்படி கிரைண்டிங் பண்ணுறவங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
லேத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. லேத்தில் பார்த்தீங்கன்னா கியரில் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீடு 3ல் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லேத்துக்கு ஃபினிஷிங் பொறுத்து ஸ்பீடு வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெயில் ஸ்ட்ரோக் நல்லா டைட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா திரும்பினா ஃபார்வேர்டு மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ சைஸு எடுக்கணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த கட்டு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வந்து வைப்ரேஷன் ஆகாமல் போகணும் சரிங்களா. வைப்ரேஷன் ஆகுதுன்னா டூல் வந்து சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரோட்டார் ஸ்டெடி போட்டுக்குங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லேத்தில் கட்டு ஓடுது. ஓடி முடிச்சுட்டு எமரி சீட்டில் தான் நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். இந்த டைம் கிரைண்டிங் ஓட்ட போகிறதில்ல. ஃபினிஷிங் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டார் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் இல்லாமல் ஓடுது சரிங்களா. உங்களுக்கு வந்து இப்படி சென்டரில் குதிக்கக்கூடாது சரிங்களா, அவுட் அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லேத்தில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி வைப்ரேஷன் எல்லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அளவு வச்சோமோ அவ்வளோ அளவு அக்யூரேட்டாக எடுக்கும் சரிங்களா. லேத்து வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சாலுமே அவுட் இல்லாமல் கரெக்டாக 0-0 வரும் சரிங்களா. 4 சக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேத்தில் ரஃப் சைஸ் வந்துருச்சு சரிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா புஷ் சைஸுக்கு நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி எமரி சீட் யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாலிஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரை பாலிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. லேத்துலேயே பாலிஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு வித்தியாசம் பாருங்கள். இந்த மாதிரி லேத்துலேயே பாலிஷ் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்ஷு ஒட்டிட்டோம் சரிங்களா. அது வந்து கார்பன் புஷ். ஃபஸ்ட்டு இருந்தது பித்தாளை புஷ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது இந்த பித்தாளை புஷ்ஷு சரிங்களா. இது எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பன் புஷ் ஒட்டியிருக்கேன். இதுதான் நல்லா லைஃப் வரும். உங்களுக்கு சைஸு பார்த்தீங்கன்னா சேக் இல்லாமல் கரெக்டாக ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நான் ஹவுசிங்கில் எந்த ஒரு லேத் ஒர்க்கும் பண்ணல. ஹவுசிங்கில் இந்த சீட்டிங் கிடையவே இல்லை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோட்டார் பம்ப் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வீடியோவில் டவுட் இருந்தால் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட செகண்ட் ஹேண்ட் போர் மோட்டார்